ஐயா நம்ம ஏழுமலான ஆமா நாதஸ்வர வித்வான் பிபி வித்வான் நாதஸ்வர வித்வான் வித்வான் குறுங்குயில் வித்வான் குறுங்குயில் கத்து குத்துக்கிறாருங்க என் வாயில வரல விடா கடிக்கிறியா வாயில வரல வித்துவான் வித்துவான் ஏன்னா ஆமா இப்ப நம்ம பக்கம் நல்ல பேர் அவருக்கு நல்ல பேர் ஏன்னா புறமுயில் வித்வான் வித்வான் கல்யாணத்துக்கு ரொம்ப வரது ரெண்டு பக்கம் ஆஹா புறமுயில் வித்வான் ஆமாங்க அந்த பக்கம் நல்ல பேரு சஜம கைலாசம் ஆசிரியர் ஐயா நம்பளுகிறார் அவர் வாயில வச்சுட்டாரு பூதான விட மாட்டாரு எலநகர் மாரியம்மன் அந்த கம்பளுக்கிறார் ஆமாங்க ஏன்னா அருமையா அவங்க பிள்ளைங்களா கத்து கொடுத்தாரு 10 பேரும் கத்து கொடுத்தாரு ஆனா எனக்கு அதுல ஒரு கொஞ்சம் கஷ்டம் என்ன கஷ்டங்க உங்களுக்கு தெரியுமா என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் உங்களுக்கு யாருன்னா தெரியுமா அவர் கத்து கொடுத்தாரு தவிர நீ சொல்லலாம் தெரியும் அவங்களுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது ஆமா ஆனா எனக்கு மட்டும் தெரியும் என்ன கஷ்டம்னா என்ன கஷ்டம் வர துட்டு பூரா இவங்க குடும்பம் வாங்கி முட்டா ஆமா இப்ப விசேஷத்துக்கு வாசிக்கிறாங்க ஆமா எல்லாம் அவங்களே எடுத்து போறாங்க மாஸ்டர் யாரு கொடுக்க போறாங்கன்னு இவரு மட்டுமா கத்துங்கிறாரு மத்த பேர் தான் கத்துங்கிறாங்க அவங்களே எடுத்து போறாங்க அப்படியே மொத்த இவரே கத்து கொடுத்துட்டு இவரே எடுத்து போறான்னு பாக்குறாரு பகவான் இருக்கிறாரு சாகர சக்கராஜே அத்தோ கஜா சாகர வாணியே மையா அவங்க சக்கரே கஜா பேசல என்ன விஷயமா இருக்கும் தெரியலங்க கேட்டா தெரியும் ஆனா ஒரு கேள்வி தெரியும் ஆமாங்க எங்க மலை வீதியில இருவருமா பக்கத்துல எங்க மலை இவரும் வாய்ப்பு வந்து பேசல இவரும் பேசல மௌனமா இருக்கிறாங்கன்னா ஆமா ஏதோ ஒரு மனதில் இருக்குது அவன் காலைல விழுந்ததாங்க இப்ப நேரம் ஆகுது 1 மணி ஆகுது 1 மணி ஆகுது காலையில வீட்டுக்கு போய் எப்படி ஐயா காலைல வீங்க பாதத்தில் விட வேண்டுமா ஆமா 1 மணி ஆனாலும் கேட்டா 2 மணி ஆனாலும் கேட்டான் ஆமா கூத்து முடிக்காத கூத்து விடுற மாரி இல்ல கூத்து விடுற மாரி இல்ல மழை வந்தா மட்டும்தான் விடுற மாரி இருக்குது அது முன்ன வரல அது பாதுங்குது எப்போ வரலான்னு பாதுங்குது டேய் ஆமா 4 பேர் உட்கார்ந்தாலும் சபைதான் 4 பேர் உட்கார்ந்தாலும் சபைதான் 4000 பேர் உட்கார்ந்தாலும் சபைதான் 4000 பேர் உட்கார்ந்தாலும் சபைதான் ஆனால் 2 பேர் உட்கார்ந்தாலும் நம்ம கூத்தி ஆடி ஆகணும் 2 பேர் உட்கார்ந்தாலும் ஆடணும் ஆனா அவங்க கொடுக்குற ஊதியம் ஆமாங்க நம்ம கஷ்டப்படுறதுக்கு சரிக்கணும் துட்டு சரிக்கணும் ஆமா ஆமாங்க இவங்க எப்படி பாத்துக்கிறான் எப்படிங்க
இருக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் தெய்வமே. உன்னை அழைத்த காரணம் நானும் என்னுடைய தமையனும் அயல் நாடுகளை சுற்றி வரும் நேரத்திலே இன்று சுக்கிரவாரம் முடிந்து நாளை சனிவாரம் இருக்கப் போகிறது. நாங்கள் இருவரும் புனிதமான ஜலத்தினால் நீராட வேண்டும். சரி, காஜுவ நதிக்கு சென்று சரி அந்த ஜலத்தை கொண்டு வரணும். நாங்கள் சித்தம்படியே சில சொல்கின்ற வேலையை கெட்டி தாமதமாக செய்பவன் நீ ஒருவனே. ஒரு ஆள் அதற்காக உன்னை தேர்ந்தெடுத்து சரி மணி நேரம் போ உன்னுடைய கடிகாரன் பக்கத்துல இட்டு பாப்பா அவனே போய் வாடா. பூனைய மடியில கட்டி வரும். நான் வரேங்க. நீ வர்றது சார குறுக்க வந்த மாரி சார வந்தா போலாங்க. வந்துடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். புறப்படியா 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 உங்களை நம்பிதான் விட்டு போறேன். 2 பேரும் நம்பிதான் நீ போயிடுங்க. ஐயா அண்ணன் ஒரு மூச்சு போட்டுக்கிறேன். பறக்க சொல்ல அப்படியே தூக்கி போயிடுங்க. மேலே என்னால பறக்க முடியாதுங்க. அருமையான சாமி என்று எதுனா ஆமா பகவான் என்ன பேருபா? என்ன பேருனா? வேணுகோபால். ராதா ருக்மணி சமேத வேணுகோபால். ஆமா பஜன் கோயில் தானே. அருமையான நகரம் அருமையா கோயில் கட்டிருக்காங்க. ராதா சமேத விளங்குற குடிய வேணுகோபால் பகவான் பேர் உள்ளது. ஆனா இவ்வளவு பேசுறமே ஆனா யாதவர் சமுதாயம் சொன்னோம். நீங்க யாரும் அவங்களை பத்தி ஒரு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. நமக்கு தெரியாதுப்பா. என்ன கூத்தானாலும் சேர்ந்தான். ஆமா அப்பேர் ஒரு நகரம். ஆமா ஆனா நாம சிக்கலாம். ஆமாங்க கூத்து வச்சு நாம என்ன பண்றது? நாம எல்லாரும் நடிகர் திட்டாலும் போலாம் ஏமலண்ணா. ஆனா எங்களுக்கு திட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கூடா வாய்ப்பு இருக்குதுங்க. திட்டுறோம். ஆமாங்க அது இடத்தோட பேசணும். அவங்க கூட நம்மளுக்கு கேள்வி. ஆமா அது இடத்தோடு பேசணும். ஆமா ஆமா அப்படி இருக்க இப்ப நான் எங்க போறேன்? சாப்பாட்டுக்கு போக போறீங்க. எந்த இடத்துக்கு? மெத்த மேல 2வது மெத்த. ஏன்னா மாய வந்தா கூட ரசம் தாளிச்சே தான் ஊத்துறாங்கடா. நான் தாங்க காட்டின ரசம். எவன் எனக்கு புச்சா மாதிரி வைப்பாங்க. பார்த்தா எனக்கு பிடிக்காது பேர் வச்சிட்டாங்க ரசம். எப்படி வச்சிருக்காங்க? என் பொண்டாட்டி வச்சிருப்பா நேற்றுக்கு. எப்படியா? அடிக்குள்ள அந்த விளையாட்டு அடிக்குள்ள அடிக்க பூமியும் அண்டமும் பூமியை ஒவ்வொரு அடியா வைத்துக் கொண்டு நான் எப்படி போவேன்? எப்படி போறீங்க?
உனக்கு சுத்தமான ஜலம் கொண்டு வர மாட்டேன். அதிவேகத்தில் ஓடி ஓடி வந்தேன். மலையது துளைக்கு வேளையிலே என் மனது ஆழ்ந்த சந்தோஷம் அடைந்தேன். என்ன நினைத்தேன்? மலையது துளைக்கு வேளையிலே என் அழகான கிழிந்து விட்டதை இறைவா. சென்ற கருடனானவன் ஜலம் கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார் ஐயன். என் அழகானது கிழிந்து விட்டது. உனக்கு சுத்தமான ஜலம் கொண்டு வர முடியாத பாவி ஆகிவிட்ட இறைவா. ஆண்டவா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். இனிதான் உனக்கு சுத்தமான ஜலம் கொண்டு வர முடியாது இறைவா. ஹரி கோவிந்தா கோவிந்தா. சபையோர்களே, கருடனானவர் ஜலமெடுக்கும் சமயத்திலே அவருடைய அழகானதுக்கு என்று மூச்சல சாய்ந்திருக்கும் இடம் காண்க. ஐயா, அது எனக்கு தெரியும். ஆமா, வேகமா வந்தீங்க பாத்தியா? ஆமாங்க. கருடன் எங்க ஜலம் எங்க? கருடன் எங்க ஜலம் எங்கேவா? கருடனானவர் மேலே புறப்பட்டு வரீங்க. மேலே பார்த்துட்டு போன பேரு போய் ஒரு ஒத்த காலத்தில் வீண மீதி கலர் மொத்தம் ரெண்டு இருக்குதுன்னா அங்க இருந்தது ஒரு கிணறு தான். டேய் கருடன் எங்கடா? தெரியல தம்பி கருடன் அண்ணா. சென்ற கருடன் என்ன ஆபத்து இருந்தது தெரியவில்லை. நாளையே கடந்து கூட தெரியலப்பா. என்ன செய்யலாம்? தம்பி கண்ணா, கருடனுக்கு என்ன ஆபத்து விளைந்ததோ ஆபத்து விளைந்ததோ தெரியவில்லை. நாழிகையாகிறது. ஆமாம். ஆகையா
அனுதினமான சனிக்கக்கூடிய ஆதி தேடனை அடுத்து அண்ணவனை அனுப்பினால் அண்ணவன் ஆயில கொண்டு வருவான்னா. டேய் ஐயா வேகமாக ஓடு. வேகமா ஓடுறேன். என்னோட தம்பி சைனிக்கக்கூடிய ஆதிசேஷன் கிட்ட போகாத. எட்ட இருந்தா ஒத்துக்குவாங்க உன்னை. எங்க இருந்தாலும் இன்னொரு ஓட்டியாடா விடுவாங்க. எல்லாம் கொஞ்சம் புதுமையா பேசுறீங்க. அதுதான் தெரியல. சத்தியமா தெரியல. எனக்கு தான் தெரியல. என்ன சொன்னாரு? ஆதி சொன்னாருங்க. ஏடா சொன்னாரு? ஆதிசேஷன் தெரியாதா? தெரியாதா? சுத்தமா தெரியாதா? சத்தியமா அரவணா தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? சர்பம் சர்வம் தெரியுமா தெரியாதாடா? சத்தியமா தெரியாதுன்றேன். எனக்கு தெரியாது. நாகம் நாகம் கூட தெரியாது. உனக்கு எனக்கு தெரியாது. உரகம் உரகம் கூட தெரியாது. தெரியாது. டேய் அது பாம்புடா. போய் டேய் டேய் இதுக்கா உள்ள வந்து கூப்பிட்டீங்க. சரி அப்படி போயிருங்க. டேய் ஏய் நீ அப்படி முன்ன போசலையா? வலிக்குதுங்க. அதனால அப்படின்னு உள்ள சொல்றாங்க. ஓடியா கைத்திரி அடிங்க. அது கம்பளி போட்டு அடிச்சிருக்கலாம். ஆமா எது வருதோ இல்லையோ எல்லாம் சரளமா வருங்க. சரளமா வரும். அது கூட என்ன பாட்டு எல்லாம் உன்னால் தான். துணி கட்டல அவுத்து வச்சு இப்பதான் நல்ல சொல்லி கொடுறேன்னா மணிலே பட்டுங்க. காட்டி மணிலே பட்டுங்க. அரவம்
தெரியாதுங்க. சர்ப்பம் தெரியாது. உரகம் தெரியாது. நாகம் தெரியாது. சர்ப்பம் தெரியாது. தெரியாது தெரியாது. எது தெரியுதோ இல்லையோ அவன் என்ன சொன்னான் பாம்புன்னா அதுக்கு நீ ரூம்குள்ள போறாங்க. உங்களுக்கு கொடுங்க என்ன பார்த்து சொல்றேன் ஒரு அடி அடிக்கிறேன் குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுறேன் ஒண்ணு கூட அவன் தெரிய மாட்டேதுங்க ஐயா உன்னை பார்த்தா ஐயோ பாவனே நினைக்கூடாது உலகத்திலே ஆட்டு காட்சி அளிக்கப்பட்டவர் ரெண்டு ஏழு மலைப்பா எதுவுமே காவால விட்டு வீட்டு செத்து போட்டு பாரு அது நேற்று நான் தூங்கி நிற்கிறேன் கரண்ட்ல வரைக்கும் வச்சுட்டாரா நேற்று இதான் சாப்பிட்டு உடனே அந்த ஜோய் புடுறா 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 புடுறான்றி ஐயா நான் விளையாட கூட இல்லைங்க சாப்பிட்ட உடனே நீங்க கொட்டாவில போயிட்டீங்க அதான் தப்பு ஐயா விளையாட விட்டாதானே யாரடி மலை சீதாராமன் சீதாராமன் திருவேங்கடத்தான் திருமலையானே டேய் சீதாராமா ஏய் எம்பெருமான் எம்பெருமான் ஆண்டவன் ஆண்டவன் ராதா ருக்மணி நாயகன் ஆமாங்க புரியுதா புரியுது அவர் அப்புறமா போய் மூக்கு மூக்கு சொல்லுடா சொல்லுடா ராதா ருக்மணி நாயகன் ஆமாங்க அவர் அனுதினமும் திருப்பார்க்கடலை சனிக்கிறார் ஆமாங்க அவரை பத்திருக்கிறார் அதுதானே நானும் சொன்னேன் சைனித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவனை பார்க்கடலை சுமக்கிறேன் அடியனுடைய மதியம் ஆதிகோசவன் வாய்கவே ஆதிகோசவன் ஆதியே இதே வயசுல பேர் வேண்டியது அவரை பாக்குறேன் நீ இல்லன்னா கெல்லாட்ட இங்க நடக்கும் மூதேவி ஐயா சுத்தி பறிச்சுலாம் சொல்லாதீங்க நீ அவர் சொமகிற பெட்டுன்னு சொல்லு பாப்பா ஆதிசேஷன் பெட்டு உன்னை படிச்சதே எங்க அப்பா தான்டா ஐயா உன்னை படிச்சதே எங்க அப்பா தான் போங்க ஐயா அம்மா என்னடா உருளை ரவுடி நாடு ரவுடி அப்படின்னா எல்லாரும் கோவத்தோட வேற எங்கனா வச்சுக்கோ என்னண்ட வச்சுக்காத என்ன பச்சது உங்க அப்பா இல்லையா என்ன சம்பளத்தை கட் பண்ணமா உடப்பாங்க என்ன பச்சது உங்க அப்பானா எங்க அப்பா வெங்காயம் வச்சிருந்தான் எதிர் வீட்டுக்கார மேல வெள்ளை வெங்காயம் வச்சிருந்தாங்க என்ன வெங்காயம் வச்சிருந்தாங்க அப்படி கேட்க கூடாது உங்க அப்பா எப்படி ராவும் பகலும் வயசு பார்த்தாரு அப்படி கேட்கறா சத்தியமா நீ எடுத்து பயில் தான் ஆளு பார்த்து போட்டுக்க வந்து கேட்டு போறேனா மூணாவது ஆளை வந்தான் வட்டம் வட்டம் வட்டாவே பாசி மூணாவது ஆள் இல்லப்பா அலை அலை வந்தான் அலை மூணாவது அலை வருது மூணாவது தான் பெரிய ஆளையா வந்து அச்சுமாவா தான் வந்து பெரிய பசங்களுக்கு தான் வருது உன்ன பல பசங்களுக்கு வருது இப்போ யார் வேணாலும் ஒரு எனக்கு வராதுங்க டேய் உங்க அப்பாவை பச்சதே எங்க அப்பா தான் அது எங்க அப்பா பச்சிருக்காங்க என்ன பச்சது உங்க அப்பான்றியா எங்க அப்பா தான் நீங்க இருக்க கூடாது கிளம்பு அப்படி ஆச்சல் வேறு என்ன பார்த்தனியா தொட்டியெல்லாம் பார்த்தார்கள்
சைலன்ஸ் நோ பேசாதீங்க. உலகம் என்பது ஆமா 17 உலகம். 14 உலகம். அதிலே சிறந்த உலகம் தேவலோகம். தேவலோகத்திலே ருட்டு போட்டு இட்டு சுட்டு தோசை சுட்டு சட்னி வச்சு சாம்பார் வச்சு வடை போட்டு காலையில நம்ம சாப்பிட்டு போனோம். 2வது மத்த மேல போடுவாங்க. சத்தியமா இல்ல இப்போ ராத்திரி வச்சுதான் ஒண்ணு இருக்கும் போலங்கிறேன். நான் ஒண்ணு உருளைக்கு போட்டு ஊசு வாசனை விட்டுருக்கோம். நம்ம சாப்பிட்டு வந்தேன். பசடி 8 மணி சாப்பிட்டு தான் கிடக்குறேன். அந்த பேர் வயித்துல எப்படிடா காலையில செய்து ஃபுல்லா ஏத்திட்டாங்க. 4 வாட்டி வச்சுக்கின்னு சாப்பிடுறான். டேய் என்ன பண்றது? நான் ஊற வச்சு நான் சொன்னேன் ஊர்வசி ஐடா ஊர்வசி 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 டேக் இட் ஈஸி ஊர்வசி. நாட்டில் நல்லலாம் சாப்பிட்றோம் நீ சாப்பிட பேர் சொன்ன சினிமா பாட்டாவே பாடி காமிச்சு பாட்டுங்க அது வந்துக்கினே இருக்கும். அதெல்லாம் பேசக்கூடாது. திருப்பதி ஐயமலை வெங்கடேசா என் காதலுக்கு பச்சை கொடி காட்டிலேசா மலை ஏறி வாரோம் ஐயோ மயிரகான தாரோம். காதலுக்கு பகவான் பச்சை கொடி காட்டினாரு மயிர குளத்துக்கு போறான். இதுக்காடா சாமியார் 7 மலை மேல உட்காந்துக்கிறாரு. 7 மலை மீது அமர்ந்து காட்சி கொடுத்திருக்கிறார் எம்பெருமான் ஏழுமலையா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வெங்கடாச்சலபதி. ஓம் ஓம் ஐயப்பா ஐயப்பா சாம்பார் சட்னி கொண்டாப்பா ஐயப்பா வடைய கொஞ்சம் மெத்தாப்பா. நாட்டிய பெண்கள் தேவ சபையிலே மேனகை நாட்டியம் ஆடுறாங்கன்னு சொன்னேன். அது போல யாருன்னா ஆடுறாங்களடா. இப்ப அவங்களா யார் ஆடுறது? எங்க பாட்டி ஆடுறா பாரு. அவ ஆடுறாங்க ஒரு மரியாதை ஆடுறாங்க. அவ ஆடும் போது முன்ன 2 ஆடுது பாரு. தடாங்க கூடாது தடாங்க கூடாது வந்து பாவனுங்க. கூட எடுத்து போட்டு விடுவீங்க. வாயால சொன்ன அர்த்தம் வேற. நீ கை காட்டி இப்ப ஆடினதுக்கு அர்த்தம் வேற. அவங்க சிரிக்கிறதுக்கு அர்த்தம் வேற. பாட்டி எப்படி ஆடுது? எப்படி ஆடுது? எங்க பாட்டி ஆடுது பாரு. பசங்க மிருதங்களோட கண்டுபிடி. அது பேர் பைத்தியம் பேரு. இருக்கிற முறம் கம்மி முடிச்சு பாருடாங்க. வேற அபிநயம் அபிநயம் அதுக்கு டான்ஸ். அது ஒரு பேர். ஆமாங்க புரியுதா? நீ யாருக்கு பேர் பைத்தியம். எனக்கு வராதா? வரும். எங்க சிறுபா வீட்டு பொண்ணுங்க உனக்கு கொரோனா வரும். நான் ஊசி போட்டுக்கிறேன். அப்படி அது முடித்து விட்டு எம்பெருமானை பார்ப்பது வழக்கம். வந்த நோக்கம் ஒரு கால் வீக்கம் பகவான் சொல்லலாம் என்று ஓடி வந்ததினாலே கால் வீக்கமா போச்சுங்க. என்னடா சொல்லலாம் என்று வந்தார்? பகவானும் அவருடைய தமையனும் வரும்படி உத்தரவு. எங்கே? திருவஞ்சிமலை அங்க ஒரு சொல்லிக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க. ஒரு வாட்டா இருக்குது. பாட்டுமா இருக்கிறாருங்க.
இல்லைங்க கஷ்டத்தோட உட்காந்து அவருக்கு சந்தோஷம். அவருக்கு சந்தோஷம். ஏன் ஏன் மயன் இதுலயே இருறாங்க. அதுக்கு முன்னே நமக்கு சின்ன கோயிலா இருந்தது. இப்ப சொன்னாரு ஆமா மேல ஏத்தி கட்டுக்கிறாங்க கொஞ்சம் பெருசா. யாரால மாதிரி படிக்கிறீங்க பகவான் பகவான் அப்படியே பத்திரி நடக்கலாம் இருப்பார்களே செடிப்பார். ஆமா வரை அளந்த வரை பார்க்கடலில் படுத்த வரை பரந்தாமனையே நாமும் பாடுவோம். இந்த பரந்தாமனையே நாமும் பாடுவோம். தாட்டோட்டி அவன் போய்தோடே மாட்டு ஓட்டின்னு போயிட்டாங்க. உடம்பு ஊர்ல சின்ன உனக்கு ஜாக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல நீ தான் சொன்னிய. உன்னதானே கூப்பிட்டேன். எனக்கு ஒரு பேரு மூஞ்சி எங்க அண்ணன் தாங்க தாட்டோட்டி. திருப்பார்கள் இருக்கப்பட்ட எம்பெருமான் ஆமா அம்மையர் தம்பி இருவரும் ஆமாங்க இந்த திருவஞ்சிமலைக்கு வந்து ஆமா எதையோ பறி கொடுத்தது போல் சோகத்தோடு இருக்கிறார்களே. ஒண்ணும் புரியலங்க. காரணம் உனக்கு தெரிய வருமா? ஒரு டீ வரலையா? இந்த டீ கூட ஒன்னும் கொண்டாடல. கால் வாசி அப்படியே கடந்து வரல. நான் குடிக்கல இல்லங்க. நீ குடிக்கலாம் கொடுப்பா. சரி நம்ம குடிச்சு வந்துடுறேன். உனக்கு சுகர் வந்து திண்டி குடிக்க மாட்டேன்ற. ஆமா குடு. நம்ம குடிச்சிடுறோம். சாமியார் எந்த ஊர்ல வராரு தெரியுமா? அதனால தெரியுங்க. அது எப்படிமா தெரியும்? பூஜாரி பிள்ளை ஆட்டம் அந்த ஊர்ல இருந்து வராரு. அந்த எச்சாலி எத்திட்டு எப்படி தெரியுமா வராரு? வண்டிக்கு பேரு அழகா வச்சுக்கிறான் கம்பெனிக்காரர் எக்ஸிஎல். எல்லா ஊர்லயும் எச்எல் எத்தின்னு வராரு எச்எல் எத்தின்னு வராரு. பாண்டி வண்டி எக்ஸிஎல் நீ அப்படி சொல்லுவேனா? ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் எடுத்துன்னு வராரு. அவருக்கு ஓட்டவே தெரியலங்க. ஓட்ட தெரியாது வண்டி ஓட்டி ஏற்படாது. ஒரு லாரி வருதா ஒரு கோய் வண்டி வருதா அதுவா நம்மளா நீ எதுல முட்டி வாங்கணும் எதுன்னு போய்யா ஐயா அது வந்து அவன் விட்டு வரணும்னு பார்த்தா எதுவுமே கோயில் வீட்டுல பட்டு கிடக்குறாரு. எங்க கோயில் வண்டி விட்டுக்கிறாரு. பிரம்மதேசம் பிரிச்சிலேயே அந்த கோயில் வண்டி ஏத்துறது தப்பா சொல்ல கூடாதுங்க. டேய் என்ன வண்டிக்கார ஏத்திட்டு போயிட்டு தப்பா சொல்லக்கூடாது. அவனை பூச்சி உடச்சிருக்கணும். ஐயா என்ன கோயில் வண்டிக்கு வேற தப்பே கிடையாது. அவன் மேல தப்பு கூட சொல்ல முடியாது. இவர் மேல தப்புன்ற. இவர் மேல தான் தப்பு. வண்டிக்கார மேல தப்பு இல்ல. எதுவுமே விட்டாரா இவர் 10,000 பேரு அவருக்கு காலை பிடிச்சி இஷ்டமாயி இப்ப கூட்டு முடிய தரகாலிய வச்சுட்டு அந்த அசமத்தையில போட்டு அப்படியே பாடு வச்சுட்டு போட்டுக்கிறான். நம்ம போதார் கொடுத்தா 10,000 போடுகிறேன் தூக்கம் வந்துச்சு போடுகிறேன். தூங்கி எழுந்து வருவாரு. அது ஏந்து பார்த்தா பாலாஜி ஹாஸ்பிட்டல் பார்த்து விழுகிறாரு. நடாடே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்கடான்றாரு. உனக்கும் ஒரு நாளைக்கு அந்த நிலைமை வரும். நம்மள அந்த கோய் வண்டிலாம் கிடையாது. சாராஸ்ல எடுத்து விட்டுங்க. போட போட என் மேல இந்த கோய் வண்டியா இருந்தா கூட அந்த வண்டி தான் சேதாரமே. என்ன சிந்த வகைற ஆடிட்டு பெருகிறியாப்பா. டேய் ஐயா நான் அந்த பூஜேரி பிள்ளை ஊரியா சொன்னேன். வேறங்க அதையும் தாண்டி கரில் உயர்ந்த நன்றாய் பெருங்க தூதரில் வாழ்வார். ராஜகோபாலரையே பாடுவோம். ராஜகோபாலரையே பாடுவோம். செய்யலான்னு பார்த்தாரு. ஆண்டவா ஆதித்யன் நினைவு கூறி விட்டுறோம் ஐயா. அடி சூழ் உலகில் அடியாதவத்தோடாரே உல்லாகலே
வாடி நீர் வழியாக வந்திருக்க வேண்டும். நானும் என்னுடைய தமையனும் தனி நீர் ஆட வேண்டும் என்று காஜவ நதிக்கு கருடன் அனுப்பணும். ஜலம் கொண்டு வருவதற்காக சென்றவன் இதுவரையும் காணவில்லை. நாழிகை ஆகிறது. நீயாகிலும் சென்று அந்த ஜலத்தை கொண்டு வரணும். ஜலத்தை கொண்டு வர தமிழன் கருணுக்கு என்ன ஆபத்து இருந்திருந்தாலும் நாழிகை ஆனதனால் வரக்கால தாமதமானதினாலே அவனை பார்த்து அழைத்து வர வேண்டுமாப்பா. திருக்கூட்டா சென்று வருகிறேன். வந்து கொண்டே இருக்கிறேன். நாம் செல்லக்கூடிய இடம் எங்கே? புனிதமான இடம். புனிதமான இடம் காசிமா நதி. காசிமா நதி அங்க தாங்க போன ஆசைப்படுறேன். கர்மத்தை ஒழிக்கணும்னா காசிக்கு போகணும். புண்ணியத்தை தேடணும்னா ஆமா காசிக்கு போகணும். அங்கதான் போகணும். ஆமாங்க. நீ ஏன் போகணும்னு ஆசைப்படுற? எங்க அப்பா செத்துட்டாருன்னா போனான்னு வேண்டி இருக்கிறேன். காசிக்கு எப்பனா போய் போனோம் சீக்கிரமா. எப்ப சாவாருன்னு பாக்குறேங்க. அவர் சாக மாட்டாரு, நம்ம சாவ வச்சிடணும். சரி கார் இஞ்சி விட்டுருக்க விடு. நான் சாவ வச்சுதான் வந்தீங்க கூத்துக்கு. நான் செல்ல போகிறேன். நானும் வரேங்க. முடாடி அது சச்சனை கேட்டு வெகு ரோசம் முடாடி. போயிடும். எல்லா வேஷமும் இல்லையா? நீ சொல்றது ரைட்டு தான். ஜலத்தை எடுத்துக்கோ. மலையை துளைக்கிறேன். தொலைனா அர்த்தம் வேறடா. துளைப்பது. நீ அறிந்ததினால இது அசுத்தம். மக்காஞ்சூர்ல கேட்டு போறான். மக்காஞ்சூர்ல தீக்கு தான் ஊத்துங்க. நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஜாஜல சோழ மாவாது தீ ஊத்து குதிரா போடியா ஒத்தாவுல போய் தொட்டிக்கணும். கல்வி எடுத்து கட்டி வைக்கிறா. கூத்துல வரலங்க. 3 நாளைக்கு கூத்துல புனிதமான ஜலம். ஆமாங்க. பகவான் நீராடுவார். தண்ணி எப்படி பாத்தியா? சப்பு இருக்குது. இந்த வயசுலயே மொத்தம் செஞ்சு வச்சுக்கிறேன். தூய்மையாக இருக்கிறது. சுத்தமா இருக்குது. பகவான் அனுமதியோட தமிழ் நீராடுவார். குளிப்பாங்க. அதுக்குன்னா இங்க இருந்து காசிக்கு போய் தவளையாடா தூக்கிற முடியும். அக்கம் பக்கத்துக்கார வீட்டுக்கு போனா கூட ஒரு வாட்டர் கேன கொஞ்சம் பிடிச்சாந்து எல்லாரும் வீட்டுக்கு தெரிச்சா அதுவே புண்ணியம் வந்துடும். எப்படிப்பா எங்கிட்ட கூட போகும் வழியிலே
மலையாள துவைக்க முடியாம மூச்சனை சாய்ந்து விட்டேன். என் தம்பியான ஒரு ஓடி வந்தான். அடி அடி என்று அடித்தான். அவன் மட்டுமா அடித்தான்? நிற்கிறான் மலை ஓனா செடி ஓனா. இந்த மலை ஓனாலும் அடித்தான். ஆமா என்னது ஐயா ட்ரெயின் ஆத்து போடுங்க. எது பண்ண நீ எதனா பண்ணு மறுபடியும் கருடனை அடித்தார். சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தேன் இறைவா. மலையடி வாரத்தை உறங்கிக் கொண்டுதான் கருடா கருடா என்று குரல் கொடுத்தேன். மாவாத்தி என்பது ஆடாமல்தான் அவர் செய்து விட்டானே என்று அடித்து அழிப்பது உண்மைதான் இறைவா. அது சேடா அண்ணவன் தவறு செய்தால் அண்ணவனை தண்டிக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆனா நீ அடித்தது தவறு. அதனால கருடன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேளப்பா. ஆண்டவா, நான் செய்ததே தவறாக இருந்தாலும் உமது பாதத்தில் வேண்டுமானால் விழுந்து மன்னிப்பு கேட்பேனே தவிர அவன் பாதத்திலே நான் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் இறைவா. ஆதி சேடா உன்னால் பாதிக்கப்பட்டவன் கருடன். கருடன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேள். எத்தனை முறை எடுத்து சொன்னால் நான் எடுத்த முடிவு எடுத்ததே ஆண்டவா. என் வார்த்தை கருடன் பாதத்தில் விழுந்து பெரியோராக இந்த அறிவுரை சொன்னாலும் சரி, அவன் எனக்கு பெரியவனாக இருந்தாலும் சரி, உன் வார்த்தை கேட்க முடியாது, அவன் பாதத்தில் விழ முடியாது இறைவா. அண்ணன் பாதத்தில் விழ முடியாது. நான் எடுத்த முடிவு எடுத்ததே ஆண்டவா. முகமானது கோபக்கரா இருக்கிறது. யாரை கொள்வதற்காக அண்ணா கருடன் ஆனவன் நமக்காக ஜலம் எடுத்த நேரத்திலே அண்ணனுடைய அழகானது கிளம்பி மூச்சாக சார்ந்திருக்கிறார். சென்ற ஆதிசேடன் அண்ணவனை அடித்திருக்கிறான். திரேகமெல்லாம் உதிரமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆதிசேடா நீ செய்தால் தவறு. கருடன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேளென்றால் மறுத்து பேசுகிறான் இந்த ஆதிசேடன். அந்த ஆதிசேடன் உள்ளத்தில் மறுத்து பேசுகிறானே அவனை கொள்வதற்காக சக்கராயுதம் எடுத்திருக்கிறேன். வேண்டாம், அவன் இரண்டு பேர்களும் அண்ணன் தம்பிகள். இன்று சண்டை போடலாம், நாளை ஒற்றுமையாக சேர்ந்து விடலாம். அவர்கள் 5 ஜீவன்கள். அவர்கள் செய்ததே தவறாக இருந்தாலும் அது மன்னிக்க கூடியவர்கள். அது நீயும் நானும் தான். அதனால் அவனே செய்தது தவறாக இருந்தாலும் என் வார்த்தை கேட்டு அந்த ஆதிசேடனை மன்னித்து விட்டுடுவான். அண்ணா எப்போது என் வார்த்தை என்னவன் மறுத்தானோ அன்னுடைய சிறுத்தை அறுக்காமல் விட மாட்டேன். நான் எடுத்த சக்கரம் எடுத்தது. உன்னுடைய தமையன் உன்னுடைய அண்ணன் நான் சொல்கிறேன். என் வார்த்தை கேட்டு சக்கரம் அண்ணா முந்தி விழுந்தால் 1000. இன்றைய தினம் நான் எடுத்த முடிவு எடுத்ததிலே உன்னுடைய வார்த்தை கேட்க முடியாது அண்ணா. உன்னுடைய அண்ணன் சொல்கிறேன். எனக்கு பாவம் வந்து விட்டால் இருக்க முடியாது. முடியாது அண்ணா, முடியாது முடியாது அண்ணா. எப்ப என் வார்த்தை கேட்க சொல்லிவிட்டாயோ என்று முதல் எனக்கு தமிழடா. உனக்கு தமிழ் நான் இல்லை. நீ என்ன போனா போ, நான் போறேன். பாவிகளா நீங்கள் இருவரும் செய்த உதவியை என்னுடைய தமிழ் நம்பிமார் உறவையை பிடித்து விட்டீர்கள். ஆதி சேடா என் தமிழ் வார்த்தை கேட்டு சக்கராயுதம் தாழ்த்துகிறேன். ஆனால் உனக்கு ஒரு சாபம் அளிக்க போகிறேன். இந்த கருடன் ஆனவன் ஆலயத்தில் வந்து செல்லும் நேரத்திலே அன்னுடைய நீர் உன் மீது வட்டால் அப்போதே உனக்கு மரணம்.
முகுந்தா சுதாவை குந்தா நீலமேக சாமல ரூபா பார்க்கடலே பள்ளி கொள்ளும் பரந்தாமா உன்னை நான் அனுதினமும் திருப்பார்க்கடலே சுமக்கப்பட்டவனாயிற்ற இறைவா இப்படி ஒரு கடுமையான சாபத்தை எனக்கு கொடுத்தால் எப்பொழுது கவுடன் மேலே பரப்பான் அவன் நியல் என் மீது எப்படி விடுபடுறான் எப்படி ஆண்டாவா பார்த்து கொண்டிருக்க முடியும் இறைவா நீ என்ன போது நீ நினைந்தாயோ கோபால கண்ணா எப்படி செய்ய மன இப்படி துணிந்தாயோ கோபால கிருஷ்ணா ஆண்டவா ஐந்தறிவு படுத்த ஜீவன்களை நாங்கள் சண்டை போட்டுக் கொள்ளலாம் நாளைய தினம் ஒற்றுமையாகிவிடலாம் உன் தமையன் வார்த்தையை கேட்காமல் இப்படி ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்து விட்டாயே இறைவா இந்த பாரோளாக என்னை கண்டாயே கோபால கண்ணா இந்த பாரோளாக என்னை கண்டாயே கோபால கண்ணா அவர் பயந்து நடுங்கி ஓடிடுவாரே கோபால கிருஷ்ணா இறைவா உலகத்திலே பாம்பென்று சொன்னால் படையும் நடுங்கும் என்பார்களே ஆண்டவா இந்த சாபத்தை கொடுத்தது இந்த பாமர மக்களுக்கு தெரிந்தால் பூ உலகிலே நான் வரும்போது என்னை தடியை தாமிக் கொண்டு சித்திரவதை செய்வார்களே இறைவா. அன்னை தந்தை நீயானாக்கி அழுமையோ நான் உனக்கு அங்கே ஏறுந்தவனை ரெண்டோக செய்யலாகும் கீர்த்திகள் எல்லாம் பெருமை குறைந்து போச்சு கண்ணை கருபல ராம கத்தரே எனக்கு பயோ மாதவ ஏய் கருடனும் ஆதிசேடனும் புத்தன் செய்தலினார் கோபத்தினால் சக்கராயுதம் எடுத்து வேண்டாம் என்றார் என் தமையன்
அண்ணா ஒரு வார்த்தை கேட்கவில்லை என்று இந்த முதற்கொண்டு ஆமா உனக்கு எனக்கு சமையல் இல்லை இல்லை எனக்கு நீ தம்பி இல்லை என்று ஆமா என் மீது கோபித்து செல்லுகிறார் கோபமாக சென்றிருக்கிறார் அண்ணவர் கூட பிறந்தவன் ஆமா எனக்கும் அந்த கோபம் இருக்கிறது கோபம் இருக்கிறது ஆகையா இல்ல கிருஷ்ணாவதாரத்தை ஆமா இத்துடன் முடித்துக் கொண்டு இத்துடனே முடித்துக் கொண்டு திருமலை என்று சொல்லக்கூடிய ஆமா திருதலத்திலே திருதலத்தில் வெங்கடேச பெருமாளாக ஆமா அவதாரம் எடுக்கப் போகிறேன் அவதாரம் எடுக்க போகிறீர்கள் இதை காணக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இந்த இடத்துல வந்து காணலாம் ஆகட்டும் சுவாமி
சாம்பார் ஊத்திட்டாங்க கிளவே போடலன்னு அடேம்மா, ஏய் சோமே நல்ல சாப்பாடுமா, அருமையான சாப்பாடு. अच्छा 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 बहुत अच्छा बहुत अच्छा बहुत अच्छा நான் கெரிகம் போடுவான்னு பார்த்தேன். तुमको तो मालूम नहीं है ஐ சொய் ஆயா கிணை நல்லகார கப்பல் வேலைக்கு வை. तुमको तो मालूम नहीं है ஐ சொய் ஆயா கிணை நல்லகார கப்பல் வேலைக்கு வை. ஐ சொய் சமா ஐடி புஜி நீமா மாமா அம்மா चपाट मार दो ये சாப்பிடா பயமா. ஏய் சோமே நோ 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 சப்போர்ட்ல போட மகேக்குது நான் கேக்குதா உன்னை செருப்பால அடிக்க மாட்டான் अच्छा 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 बहुत अच्छा எனக்கு திருப்பல அடிப்படியா எங்கூர்ல எத்தி बोलो போல்ட் என்ன சாமா போல்ட் நீ என்ன अच्छा 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 அச்சா सलाम अलैकुम सलाम अलैकुम सलाम अलैकुम தலையே अरे क्या வா மணி மணி ரெண்டே முக்காவது ஆறே முக்காவா. ஓ மாமா அம்மா சொல்லிட்டே இல்லையா என் சொத்துமா தெரியல மாமா. உனக்கு கேவடியால பண்ணவையா अच्छा अच्छा ஐயோ யாரியா எப்படியே பருப்பு கஞ்சி வைக்கிற பேர் யார் போற பேரு தெரிஞ்சு போச்சா காட்டியோ. நிமல் தமிழ் துலுகு ஆமாமா நான் தமிழ் நிமல் துளுக்கு நிமல் தமிழ் நிமல் துளுக்கு நிமல் தமிழ் நிமல் துளுக்கு நிமல் நான் எப்படி சொல்லி விட போறீங்க கூத்தாட போறீங்களா எல்லாம் அந்த திருப்பி தமிழ் மில்லி बोलना बोलना அட போல்ட் நெட் நீங்க டேய் ஆ துளுக்கு தெரியாது தமிழ் நான் சொல்றேன் ஏவா எனக்கு துளுக்கு தெரியாதுமா தமிழ் தான் பேச தெரியும். பேச தெரியும் निमल तमिल निमल तुलुगु அதான் நான் சொல்றேன். अच्छा 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 बहुत अच्छा सलाम अलैकुम सलाम अलैकुम सलाम अलैकुम சலாம் அலைக்கும் निमल तम நிம் சலாம் சலாம் ஏமா எனக்கு தமிழ் தான் பேச தெரியும் துளு பேச தெரியும் சொல்லிட்டு நீ அம்மா அதான் சொல்லிக்கிறேன் அப்பத்துல இருந்து. எல்லாருக்கும் தெரியுங்க ஆமா எல்லாம் பாய் உடுக்குற தெரியுது தமிழ்ல நிறைய ஊடுக்குதுமா. காணங்க என்னெல்லாம் சாப்பிட்டியா தான் கேட்பாங்க ஆமா 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 ஆ மேல நம்பிச்சா மேலலாம் நம்பிக்கையில சொல்லணும். மேல நம்பிச்சா நான் யார் தெரியுதா ஆ தெரியுமா துளுக்குல அப்படிதான் சொல்லுவாங்க அதான் சொன்னதான் தெரியும். துப்புறது மாறும் ஐ ஐ சொல்லி என்னுடைய நாடு என்னுடைய தந்தை பேரு விவரமா சொல்லிடுறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் உனக்கு. ஆமாமா என்னுடைய நாடு நகரி தேசம் நெகிரி தேசம் என்னுடைய தந்தையின் பெயர் அப்துல் காதர் அப்துல் காதர். என்னுடைய நாமதாயம் நங்காய் பூமி என்று சொல்ல வந்தேன். நங்க பூமி சொல்லுவாங்க. ஆமா ஆமாமா என் தந்தைக்கு நான் ஒரே ஒரு மகளாகவே அவதாரம் செய்தேன். அவதாரம் செய்தீங்க. ஆமா ஆ என் இனத்தவர் அண்ணன் சேர்ந்து ஆமா. அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை தான் போதிப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை தான் போதிப்பாங்க. அல்லாஹ் 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 என்று ஒரே தெய்வம் தான் எங்களுது. ஆமாமா ஒரே தெய்வம். வெடிக்கால 4 மணி ஆக கூடாதுன்றீங்க. எழுந்துக்கிறீங்க உங்க காது மூடிக்கிறீங்க. ஐயோ 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 கத்திய பக்கத்துல பாய் 4 மணிலாம் தூக்கம் தெரிஞ்சு போகுது. அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வையே போதிப்பார்கள். அல்லாஹ்வை போதிப்பாங்க. ஆமா ஆமாமா உங்க தெய்வத்தின் தெய்வம் இது. இது நிறைய தெய்வமா இந்த பக்கம் மாரியத்தா காளியத்தா சூரியத்தா மொத்தாத்தா எங்களுதுதான். சந்துக்கு தெய்வங்குது, தெருக்கு தெய்வங்குது. இந்த பக்கம் போனோமா புள்ளியார் கோயில், இந்த பக்கம் போனோமா பெருமாள் கோயில், இந்த பக்கம் போனோமா பத்ரி கோயில், இந்த பக்கம் போனோமா ஈஸ்வரன் கோயில். மொத்தம் கோயில் தான். ஆனா உங்களுக்கு தெய்வம் இல்லாத இடமே கிடையாது. தெய்வம் இல்லாத இடமே கிடையாது. ஒரே தெய்வம் தான் எங்களுது. உங்களுக்கு ஒரே தெய்வம். ஆமா ஆமாமா என் பண்டிகை தெரியுமா உனக்கு? என்ன பண்டிகைமா? ரம்ஜான் பண்டிகை தான் சிறந்தது. ஒட்டகளா இருப்பீங்களா? எங்களை மாதிரி அன்னதானம் பண்ணவே முடியாது. ஆமாமா மொத்தம் பிரியாணி மொத்தம் எந்த தெய்வம்னு கேட்டியா நீ? என்ன தெய்வம்? இரவிலும் பகலிலும் யாமத்திலும் ஆண்டவா கோவிந்தா நந்தா முகுந்தா ஜனத்தனா ஹரி முரகரி கேசவாவென்று அந்த 7 மலையில வந்துள்ள வெங்கடேச பெருமாளை நான் போய் செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் பூஜை செய்து வரீங்க. ஆமா ஆமாமா கோவிந்தா கோவிந்தா என்றால் குறை தீரும் என்பார்கள். குறை தீரும் என்பார்கள். நாராயணா நாராயணா நம்பினவருக்கு நடராஜா இருப்பார். ஆமாங்க நம்பாத உன்ன மாதிரி ஆளுக்கு எந்த மாதிரி ஆளுக்கு யமராஜன் தான் அவரு. இந்த உலகத்தில் தர்மம் ஜெயிக்க வேண்டும் அதர்மம் மைய வேண்டும் என்று பிறந்த கடவுள் இன்று யாதவ சமுதாயத்திலே எங்கும் நிறைந்திருக்கார் பார்த்தனையா? ஆமாமா தூணிலும் துரும்பிலும் உச்சில வயலிலும் பத்திர பத்திரிலும் எங்கடே இந்த ஏகவராவர் வஸ்து ஆண்டவன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகம். ஆமா எங்கும் நிறைந்த ஜோதி ஏகவராவர் வஸ்து
சமுதாயத்திலே அருமையான நிலையில் வந்திருக்கிறார். ஆமாமா ஆமா, நான் துலக்கணத்தில் பிறந்தனே தவிர நந்தவனம் செல்வி ஆமா மலரெல்லாம் பறிப்பீர்கள், மாலையாக தொடுப்பேன், ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வேன். ஆமா இன்று அதிகாலை வந்தீர்கள். எனக்கு ஒன்றே வரக்கூடிய தாதிமார்கள் அவங்களை கூட்டிட்டு வா, அப்புறம் ஒருத்தர் சொல்றேன். என்ன பைபாஸ் வர பிராகில லாரியாட்ட வர என்னையா என்ன லூசா இருக்கா அதான் ஏன் லூசா இருக்கு ஏண்டா கைதா யோ அடி பட்டு பாவாடக்கார பொம்பள பாக்கறியா என்னையா அப்படியே பட்டாலும் மாறிடு பொட்டிக்கார மாமா மேல அவன் பட்டு பாவாடா ஏய் பட்டு பாவாடா சொன்னா மண்ண கண்ணி தாங்கற பாரு ஏய் மண்ண விடுவா அதே யோ இவ்வளவு ஆர்ப்பாட்டமா வரியே ஆமா உனக்கு மரியாதை செய்யலாம்னு இருக்கிறேன் நானு எடுங்க ஆமா ஐயா ஐயோ மரியாதை வேணுமா வேணாவா ஓடு சரி உன்னை கண்டா உன்னை கண்டா
கண்டவுடன் என்ன பார்த்தா காரி துப்பலான்னு தோணுது. காரி மூஞ்சி மேல துப்பலான்னு தோணுது. 1000 குச்சினா தெரியுமா தெரியாதா? கடவு கட்ட அதாலே உன்னை அடிக்கலாம் தோணுதியா? உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா? எப்படி உன்னை கண்டாலே